விருப்பம் நிறைவேறும். புரியுதா உங்களுக்கு? ஒன்று சொன்னால் புரியுதா உங்களுக்கு? அந்த பொண்ணு தான் வேணுன்றான், அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணுறான், ஆனால் அந்த பொண்ணு வாழ முடியல, பண்ணிட்டு போயிடுது. அதே போல் பொண்ணு கூட இந்த பையன் தான் வேணும்னு இந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கிறான். அந்த பையனுக்கு பார்த்தா கடைசியில் பார்த்தா அது இந்த கல்யாணம் அந்த பொண்ணு அவனோட 3வது கல்யாணம் அந்த பையனுக்கு. விருப்பங்கள் நிறைவேறினாலும் என்னது எல்லாம் நினைக்கிறாங்க தெரியுமா? நான் சாதிச்சிட்டேன். நீ சாதிக்கலை, நீ தோற்று போயிட்ட அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? அதில் ஒன்று போட்டிருக்கிறேன், முட்டாள் தோல்வி மேல் தோல்வி அடைகிறான், நீதிமான் வெற்றி மேல் வெற்றி அடைகிறான். முட்டாள் ஒத்துக்கிறானா? இவன் நீங்கள் போய் நீ முட்டாள்னு சொல்லி பாருங்கள் உங்கள் பையனை, அவ்வளோதான், அடுத்த நாள் நீங்கள் அந்த வீட்டில் இருக்க முடியாது. புரியலைங்களா? நீங்கள் போய் உங்கள் பையனையோ உங்கள் வீட்டில் என்னை போய் நீ ஒரு முட்டாள்னு சொல்லி பாருங்கள், அவ்வளோதான், அடுத்த நாள் நீங்கள் தெருவு தான் வரணும். ஆனால் முட்டாள் என்ன, தோல்வியின் மேல் தோல்வி, ஆனால் நீதிமான் வெற்றியின் மேல் வெற்றி. உண்மை சொல்லணுமா? நீதிமானுக்கு இங்கே மதிப்பு இல்லை, துன்மார்க்கனுக்கு அங்கே மதிப்பு இல்லை. நீதிமானுக்கு நீங்கள் போகிறீங்களே கல்யாணத்துக்கு, உங்களை யாராவது கூட்டு வந்து முன்னால் உட்கார வைக்கிறாங்க இல்லையே? அங்கே உட்கார மாட்டான், க்யூவில் நிற்கணும் நீங்கள் போய் சாப்பாட்டுக்கு. ஆனால் அங்கே போனீங்கன்னு நீங்கள் தான் ஃபஸ்ட்டில் இருப்பீங்க. புரியுதா உங்களுக்கு? நீதிமானுக்கு எங்கே மதிப்பு இல்லை, இங்கே மதிப்பு இல்லை. துன்மார்க்கனுக்கு அங்கே ஓரத்தில் இருப்பான். அவன் சொன்னான் இல்லையா, அந்த ஐஸ்வர்யவான், அவனை அனுப்பி விரலின் நுனியினாலே என் தாகத்தை தீர்க்கட்டும். இந்த ஊரில் இந்த பூமியில் எவ்வளோ என்ன தண்ணி குடிச்சிருப்பான் அவன்? என்ன தண்ணி? அக்வாஃபினா இல்லை, காஸ்ட்லி, கென்லி, வாட், அதான் பெரிய பெரிய தண்ணி தான் குடிச்சிருப்பான் இல்லை? ஆனால் இப்போ சொல்கிறான், அவன் விரலின் நுனியினாலே, அவன் விரல் நுனி நாய் நக்குந்து, அவன் விரல் பருக்கை நிறைந்தது. இப்போ சொல்கிறான், அந்த விரலின் நுனியினாலே என் தாகத்தை. புரியுதா உங்களுக்கு? இப்போல்லாம் பாருங்கள், சில இடத்துல பாருங்கள், இப்படி தான் போடுறான். நீ சொன்னால் பார்த்தீங்களா, ஒரு வீட்டு ஓனர் சொன்னாராம் இந்த கடைக்காருக்கு, ஏம்மா என் வேலைக்காரி வந்தாள்னா அவதை அந்த பொருளை ஒரு பிளாஸ்டிக் பையில் போட்டு கொடு அப்படின்னாராம். என் வேலைக்காரி வந்தால் அவள் சமைக்கிற சாப்பாடு இனிக்குது, ஆனால் வாங்கி வர பொருள் எப்படி இருக்கணுமா, நல்லா கவர் பண்ணி பிளாஸ்டிக் பையில் போட்டு கொடுன்றார். கருவேப்பிலையில் போட்டு கொடு, கருவேப்பிலையை பிளாஸ்டிக் பையில், ஆனால் அந்த அம்மா வைக்கிற ரசம் இனிக்குது. இன்னும் உலகத்தில் ஜனங்க இப்படி தான் இருக்கிறாங்க. நான் முட்டாளுக்கு என்னதான் தோல்வி மேல் தோல்வி, நீதிமானுக்கு இன்னும் சொல்லி முடிக்கிற வாஞ்சை. இந்த வாஞ்சைன்னு போட்டாங்களே, வாஞ்சை